பக்தி செய்கிறவனை பற்றியும் செய்யாதவனை பற்றியும் பேச்சு வந்தது. பக்தி இருக்கிறவனாக இருந்தால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் வந்துடும். ஆனால் பக்தி செய்யாதவனாக இருந்தால் செய் நன்றி கொன்றவனாகிறான்னு புரிய வைக்கிறார். நமக்கு சரீரத்தை கொடுத்தது, இந்திரியங்களை கொடுத்தது, சாஸ்திரம் கொடுத்தது எல்லாமே பகவான். அதுக்கு பதிலுக்கு அவர் வேற ஒன்றையும் கேட்கல. பக்தி செய்வாய், சததம் கீர்த்தயந்தா யதந்தச்ச திருடவிரதாக நமஸ்யந்தச்ச மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசத்தேன்னு கண்ணனே சொல்கிறார். அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். யார் ஒருத்தர் என்னிடத்தில் பக்தியோடு இருக்காரோ அவனுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து ரட்சித்து கொடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அப்படி பக்தி செய்யாதவனாக இருந்தால் ந பஜந்தி அவஜானந்தி ஸ்தானாத் பிரஷ்டாக பதந்தியகா. பாபத்துக்கு வசப்பட்டவர்களாய் தாங்கள் நிற்க வேண்டிய ஸ்தானத்திலேருந்து தலகுப்புற விழுந்துடுறார்கள். பக்தி பண்ணானவனாக இருந்தால் என்னன்னி கொன்னார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு ஆய்விடும். அப்படி செய்யாதே. ஸ்ரௌதேன ஜன்மநாதாபி முக்கியந்தாம்னாய வாதினஹா ஸ்ரீயா விபூத்யாபிஜனேன வித்யயா தியாகேன ரூபேண பலேன கர்மணா கஸ்மின் காலே ச பகவான் கிம் வர்ணஹா கீதிருஷோ நிருபிகி நாம்னாவா கேன விதினா பூஜ்யதே ததிஹோச்யதாம். அடுத்து கேள்வி கேட்கிறார். எந்தெந்த காலத்தில் பகவான் கிருத்தயுகத்தில் எப்படி இருக்கார், யார் பூஜிப்பார்கள்? திரேதாயுகத்தில் எப்படி எழுந்துள்ளிருப்பார், யார் பூஜிப்பார்கள்? கலியுகத்தில் எப்படி இருப்பார், யார் பூஜிப்பார்கள்னு கேள்வி. அதுக்கு கரபாஜனருங்க ரிஷி பதில் சொல்கிறார். கிருத்தம் திரேதா துவாபரஞ்ச கலிரித்யேஷு கேசவ நானா வர்ணாபிதாகாரா நானைவ விதினேஜ்யத்தே. ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு வர்ணத்தோட சேவை சாதிப்பார். ஆழ்வார் ஒரு பாட்டிலே நிறம் வெளிது, செய்து, கரிது, பசிதுன்னு 4 நிறம் சொல்கிறார். இப்போ நாம் சேவிக்கிறதெல்லாம் கருப்பு ரூபத்தில் தான் பெருமாள் இருக்கார். அவர் இயற்கை வண்ணமே கருமை, கருநீல வண்ணம், பச்சை மாமலை வேல்மேனின்னு சொல்கிறோம், மேகவண்ணன் முகில் வண்ணன்னு சொல்கிறோம். அதுபோல் கருநீலம் கரும்பச்சை இந்த வர்ணத்தில் தான் இருப்பார். ஆனால் முதல் யுகத்தில் அப்படி இல்லையா, வெளவெளேர்னு இருப்பாராம், நிறம் வெளிது. 2வது யுகம் செய்து ஷகப்பாக இருப்பாராம். அதுக்கப்புறம் மாந்தளிர் பச்சை, இலை மாந்தளிர் பச்சை நிறத்தில் இருப்பாராம். அதான் நிறம் வெளிது, செய்து, பசிது, கரிது. 4வது யுகத்தில் கருப்பு வர்ணத்தில் இருந்துருவார். பாலி நீர்மை, செம்ப நீர்மை, பாசியின் பசும்புறம் போலு நீர்மை, பொற்புடை தடத்து வண்டு விண்டுலா நீல நீர்மைன்னு திருமிழியாழ்வாருடைய பாசம். இப்படி 4 வர்ணத்தோடு எழுந்துள்ள இருக்கிறார். அப்போ தான் ஒரு அழகான அர்த்தம் சொல்கிறார். முதல் 3 யுகங்களிலே பகவானே நிறைய அவதரிப்பார். கிருத்தயுகத்தில் தான் முதல் 5 அவதாரம், திரேதாயுகத்தில் பரசுராம ராமாவதாரம், துவாபர யுகத்திலே பலராம கிருஷ்ணாவதாரம், கலியுகத்திலே. அதைத்தான் சுவாமி ரொம்ப நாளாக நாங்களும் கேட்டுட்டே இருக்கோம். அவர் நிறையா தரம் அவதரிக்கணும்னா இந்த யுகத்தில் தானே பண்ணணும். இங்கே தான் தேவை அதிகமாக இருக்குது. தேவை குறைச்சலாக இருக்கிற அந்த யுகத்துலலாம் நிறைய பிறக்கிறார். அவன் வந்து நல்லவனாக இருக்கானே, இவர் பிறந்து என்ன பண்ண போகிறார்? இங்கே தான் ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருக்குது. அதர்மம் தலைவிரிச்சு ஆடுறது. இவரானா யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத, எப்போ அதர்மம் தலை தூக்கினாலும் பிறந்துடுறேங்கிறார். தலை தூக்கலை போல் இருக்கு. இன்னும் அதர்மம் தலை தூக்கினா பிறந்துடுவார், இன்னும் பிறக்கலை, அதனால் தலை தூக்கலைன்னு தெரியறது. தலை தூக்காத்துக்கே இந்த பாடாக இருந்தா இனிமேல் அதர்மம் தலை தூக்கினா எந்த பாடாக இருக்குமோ? தர்மமே விழுந்துடுத்தனா இன்னும் என்ன பாடம்னா இருக்கு போல் இருக்குது. நம்ம பார்க்க போகிறதில்ல, கவலைப்படாதீங்க. அது இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் கழித்து என்ன போகிறதோ. மொத்தம் 3,60,000 வருஷத்துல இப்போ தானே 5122 முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ஓடணும், லட்சக்கணக்கான வருஷம் ஓடணும். நான் இருக்க போகிறதுலேயும் தைரியமாக சொல்லிட்டேன். ஒருவேளை திரும்ப பிறந்தா இருப்போம், அது பிறக்க மாட்டோங்கிற நம்பிக்கையில் தான் பேசின்னு இருக்கேன். யாருக்காக இருந்தாலும் அந்த நம்பிக்கை தான் இருக்கணும். இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இனிமே ஒரு கீனோம்னா பிடிச்சிட மாட்டோமா? அப்படி விட்டுட்டு போயிடுவாரா? மாட்டார். இந்த நம்பிக்கையில் தான் இருந்துக்கணுமே தவிர, இல்லை அந்த நம்பிக்கை தகருகிறதுன்னு எப்போவாவது நீங்கள் நினைக்க போனால் சமாதானத்துக்கெல்லாம் ஆள் இருக்காது. அந்த நம்பிக்கை விஸ்வாசம் ஒன்று தான் வழியாக இருக்கணும். அதை பற்றி கொண்டு தான் போயாக வேண்டும். மேலே வருவோம். இப்படி 4 யுகங்கள். ஏன் கடைசி யுகத்தில் அவர் அவதரிக்கலை? கடைசியில் பிறக்க போகிறார், கல்கியை அவதரிப்பார். நடுவில் அப்பப்போ எங்களுக்கு வேண்டியப்பெல்லாம் வந்துட்டு போகக்கூடாதோ? வரமாட்டேங்கிறார் என்னால் இல்லை, தான் வரமாட்டார். ஆனால் அவர் ஒரு கணக்கு பண்ணி வச்சிருக்கார். இந்த யுகத்து ஜனங்களை நாம் போனால் திருத்த முடியாது, இந்த மனுஷர்களை வச்சே திருத்தணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் மகான்கள் பலரும் கலியுகத்தில் தான் அவதரிப்பார். ஆழ்வார்கள் 10 பேர் 12 பேர் 4000 திவ்ய பிரபந்தம் வேதத்தை தமிழாக்கி கொடுத்துட்டார். இத்தனையும் கிருத்தத்ரேதா துவாபர யுகத்தில் பேச்சே இல்லை பாருங்க. எல்லாமே கலியுகத்தில் வருது.
பகவத் அவதாரம்ங்கிறது முதல் 3 யுகத்துக்கு முக்கியம். பாகவத அவதாரம்ங்கிறது கலியுகத்துக்கு முக்கியம். பெருமான் அவதாரம் தசாவதாரம், அது முதல் 3 யுகத்திலே. பாகவத அவதாரம் தசாவதாரம் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கையாழ்வார், தசாவதாரம். ஆழ்வார்கள் பண்ணதும் தசாவதாரம், பகவான் பண்ணியிருக்கிறதும் தசாவதாரம். அந்த ஆழ்வார்கள் அவதரிப்பார்கள்ங்கிறதை இந்த ஸ்கந்தத்தில், இந்த அத்தியாயத்திலே கோடி காட்டி சொல்கிறார். கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக क्वचित् क्वचित् महाराज द्रविडेषु च भूरिशः ताम्रपर्णी नदी यत्र कृतमाला पयस्विनी कावेरी च महापुण्या प्रतीति च महानदी. பக்கத்தில் ஓடுற தாமிரபரணியை பாகவதத்தில் சுகர் எடுத்துட்டார். இந்த நதிக்கரையிலே மகான் ஒருத்தர் அவதரிப்பார். அவர் திந்திரிணி மூல சம்ஸ்ரயனாக திருப்புளிய மரத்தடிக்கு கீழே இருப்பார். பரம யோகியாக 16 ஆண்டுகள் இருந்து மேலும் 16 ஆண்டுகள் வேதத்தை தமிழாக்கி கொடுப்பார். சுவாமி நம்மாழ்வார் திருக்குருகூர் என்கிற ஆழ்வார் திருநகரில் அவதரிப்பார் என்பதை அன்னிக்கே சுவாமி சொல்லிட்டார். கிருதாதிஷு பிரஜாராஜன்னு கலாவிச்சந்தி சம்பவம் கலௌ கலு பவிஷ்யந்தி. கலியுகத்தில் தான் இவர்கள் தொடங்கி பிறக்க ஆரம்பிப்பார்கள். கொச்சித் கொச்சித் மகாராஜா திரவிடேஷு ச பூரிஷா. இதில் பிரதானமாக திராவிட தேசத்தில் பிறப்பார்கள். நன்னா சொல்லியிருக்கார். ஆரம்பத்தன்னைக்கு ஒன்று பார்த்தோம், பக்தி எங்கே உற்பன்னையாளால்னு சொல்லச்சே திராவிடத்தில் பிறந்தேன்னு சொன்னால் நமக்கு பெருமை. ஏதோ சொல்கிறார் பக்தர்கள் எங்கே பிறப்பான்னுச்சே திராவிட தேசத்தில் பிறப்பாருங்கிறார். இந்த விஷயத்தை உத்தர பாரதத்தில் இருக்கிறவர் நன்னா புரிஞ்சுட்டு இருக்கா. நம்ம தான் இன்னும் புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, புராணம் சொல்லியிருக்கு. ஞானம் வேணும். ஏதான ஆன்மீக விஷயத்தில் சம்சயம் வந்ததுனால் அதை தெளிவுபடுத்தக்கூடிய வித்வான்கள் இன்னும் தெற்க தான் இருக்கா. அவர்கள் தான் அதை நன்னா ஆராய்ச்சி பண்ணி வச்சுருப்பா. அத்வைத்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ ஆதிசங்கராக இருக்கட்டும், ராமானுஜராக இருக்கட்டும், மத்வாச்சாரியராக இருக்கட்டும், திருமதஸ்தர்கள் அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அந்த 3மே தோன்றினது நம்ம பக்கம் தானே. எல்லாரும் இந்த பக்கத்தவர்கள். நமக்கு தான் பக்திங்கிறதுக்கே பெருமை. ஆனால் இந்த மண் கண்டிப்பாக பக்தி மண். இதில் எந்த சந்தேகமோ மாற்று கருத்தோ இருக்கவே வேண்டாம். இந்த மண்ணில் பிறந்தவள் தான் பக்தி. இந்த மண்ணில் பக்தி மண்ணில் பிறந்தவர்கள் தான் ஆழ்வார்கள். இது பக்தர்களுடைய மண். தாமிரபர்ணி நதி எத்திர, தாமிரபர்ணி நதி அதன் கரையிலே. கிருத்தமாலா வைகையாத்தங்கரை. கிருத்தம் பெரியாழ்வார் ஆண்டாள் எல்லாரும் வைகையாத்தங்கரை தானே. நல்ல கிருத்தமாலா. பயஸ்வினி பாலாறு, பயசு பாலு பாலாறு. முதல் 3 ஆழ்வார்கள் பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்லாம் அங்கே அவதரிச்சவா. காவேரீச்ச மகாபுண்யா காவேரிக்கரை. தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கையாழ்வார் இவர்கள்லாம் காவேரிக்கரை. 3 சொல்லிட்டார் பாருங்க. தாமிரபரணி, வைகை, பாலாறு, காவேரிக்கரை 4 சொல்லப்பட்டிருக்கே. வடக்கேர்ந்து தெற்கு வரைக்கும் ஒரே பாரதம்ங்கிறதுக்கு என்னென்ன சாட்சி வேணும்? இல்லை வடக்கெல்லாம் வேறு எங்கிருந்தோ இந்த கணவாய் 2 பேரை சொல்லி அந்த கணவாயிலேருந்து யாரோ உள்ளே பூந்து உட்காந்துனுட்டா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. வந்தாள்னா அப்போ அங்கே இருக்கிறவர்கள்லாம் என்னானா அங்கே சுவடே இல்லையே தெரியாது. திடீர்னு பெரிய பெரிய பூதமாட்ட மிருகங்கள்லாம் இருந்தது. ஒரு நாள் எல்லாம் காணப்படுது. அதுலேருந்து குரங்கு வந்தது, அதுலேருந்து மனுஷன் வந்தான். எத்தையோ சொல்லிட்டு போட்டோம். ஏதோ எழுதி வச்சுக்கிறா, ஆராய்ச்சி பண்ணுறா, சொல்லிட்டு போட்டோம். யாரும் எதிர்க்க போகிறதில்லை. ஆன்மீகவாதி ஒத்தனை அறிவியலை எதிர்க்கவே மாட்டான். உனக்கு தோணித்து உண்மைன்னு பட்டது நீ சொல்லிட்டு போகிற. ஆனால் மற்ற பேர் தான் ஆன்மீகவாதி சொன்னது இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சதெல்லாம் தப்புன்னு சொல்கிறது இன்னொருத்தர். அறிவியல் தப்புன்னு யாரும் சொல்லவே போகிறது இல்லையே. வச்சுக்கோ, உனக்கு தெரிஞ்சது அது வரதான் இரு. எப்படியும் உனக்குள்ளேயும் அதே பிரம்மன் தான் இருக்கார், எனக்குள்ளேயும் அதே பிரம்மன் தான் இருக்கார். அந்த பரந்த மனப்பான்மை வளர்ந்தாதான் பிரம்ம தரிசனம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் நாஸ்திகர்கள் பேசுகிறச்சேவே பாருங்க, என்னமோ ஒரு கோபத்தோட இல்லே இல்லேன்னு வெய்யறதுக்கே பேசிட்டு இருப்பா. அதே பட்டிமன்றத்தில் ஒரு ஆஸ்திகன் பேசிட்டு இருக்கிறச்சே அவர் சத்தமே போட மாட்டார். சுவாமி இவாள்கிட்டலாம் இப்படி பேசினா ஆகாது சுவாமி, கொஞ்சம் ஓன்னு பேசினா தன்னால் பேச வராது. அப்படி வர்றதுக்கு சொல்லி கொடுக்கப்படலை. இது எல்லா இடத்துலையும் தணிஞ்சு பணிவோடு போகணும்னு தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எந்த தப்பும் இல்லை. அது விட்டு போயிடுமே, கை விட்டு போயிடுமே என்னால் அது எப்படி சனாதனம்னு தர்மத்துக்கு பேர் வச்சுட்டு விட்டு போகுமாண்ணா? நான் அதுக்குன்னு தூங்கணும்னு சொல்ல வரல. பயந்துண்டோ தவித்து கொண்டோ இருக்க முடியாது. நாம் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் ஆச்சாரம் அத்தை சரியாக பண்ணிட்டு வந்தால் பிரம்மம் தானே எதற்குள்ளே இருக்கிறவராக வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருப்பார். கையில் வில்லு ராமன் கையில் இருக்கா, என் கையில் இருக்கா? நம்மக்கிட்ட இல்லை, அவர் கையில் இருக்க வில்லு. அந்த வில்லு வேலை செய்யணும்னு நம்ம பிரார்த்திக்கணும். லேசில் வேலையை போட்டு கொடுத்துட மாட்டார். பிடிச்சுட்டு இருக்காருன்னா பிடிச்சுட்டே இருப்பார். சேவிச்சுட்டே இருக்கலாம், சேவிச்சுட்டே இருக்கலாம். அதையும் கீழே வச்சுட்டார் கண்ணன். புல்லாங்குழலுக்கு மாறிவிட்டார்.
சாமி சண்டையே போட தெரியாது அவருக்கு. ராமனான்னு வில்ல வச்சுருக்காரு, என்ன அது என்ன வேணுமோ சண்டை போட்டும் காப்பாற்றுவேன். சண்டையே போட்டுன்னு தான் முடியுமா? ஆனந்தமாக ரட்சிக்கிறதுக்கு தான் புல்லாங்குழல் வேணும், அடித்து ரட்சிக்கிறதுக்கு தான் வில்லு வேணும். ரெண்டும் வச்சுருக்கார். அடிக்கரிச்சு அடிப்பார், ஆனந்தப்படைச்சு அணைக்கச்சு அணைப்பார். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். தாமிரபர்ணி நதீயத்திர கிருத்தமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபுண்யா பிரதீச்சி ச மகாநதி ஏ பிபந்தி ஜலந்தாசாம் சூனுஜா மனுஜேஸ்வர. இப்படி பக்தர்கள் அவதரிப்பார்கள்னு சொன்னார். அடுத்த அத்தியாயத்திலேருந்து கிருஷ்ண உத்தவ சம்வாதம். உத்தவர் கண்ணன் புறப்பட போகிறத தெரிஞ்சுட்டார். பக்கத்தில் வந்து சுற்றி சுற்றி வரார். போகாமல் கண்ணனை இழுத்து பிடிச்சிக்கணும்னு ஆசைப்படுறார். விழுந்து வணங்கி, இவ்வளவு தூரம் எங்கள்கிட்ட பக்தியை வளர்த்து விட்டுட்டு திடீர்னு புறப்பட்டு போகிறேங்கிறியே, எங்களால் தாங்க முடியுமான்னு கேட்க போகிறார். தேவர்களெல்லாம் பிரார்த்திக்கிறார்கள். நதாஸ்ம தே நாத பதாரவிந்தம் புத்தி இந்திரிய பிராண மனோ வச்சோபிகி யச்சிந்தியதே அந்தர்ஹிருதி பாவயுக்தே முமுக்ஷுபிகி கர்மயோர் உபாசாத். கர்மமயமான பாசம், அந்த பாசக்கைத்தால் நாம் கட்டப்பட்டிருக்கோம். இந்திரியங்கள், பிராணன், புத்தி, மனசு இதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்து மோட்சத்துக்கு போகணுமே ஆசையாக இருக்கே, அதற்கு வழி என்னான்னு தெரியவில்லை. கண்ணனும் புறப்பட்டு போயிட்டார்னா அப்புறம் ஆறு வழி சொல்லுவா? தேவரீர் தான் வழி சொல்ல வேணும்னு எல்லாரும் பிரார்த்திக்கிறார். பகவான் பேசுகிறார். பூமேகே பாராவதாராய புரா விஜ்ஞாபிதா பிரபோ. பிரம்மா பேசுகிறார். பூமியில் இருக்கிற பாரத்தை போக்கணுங்கிறதுக்காக எப்போவோ 125 வருஷங்களுக்கு முன்னாடி உன்னை பிரார்த்தித்தோம். நீயும் வந்த எல்லா காரியத்தையும் நன்றாக பண்ணி முடித்து விட்டாய். தேவரீர் புறப்படுவதற்கு நேரம் வந்து விட்டது, அதை அறிவிக்கலாம்ங்கிறதுக்காக வந்தேன். எது வம்சே அவதீர்ணஸ்ய பவதா புருஷோத்தம சரச்சதம் வியதீயாய பஞ்சவிம்சாதிகம் பிரபோ. சரச்சதம் வியதீயாய, சரத்து ஆண்டு, சதம் 100, 100 ஆண்டா. பஞ்சவிம்சாதிகம், விம்சத்தினா 20, பஞ்சவிம்சாதிகம்னா அதோட 25, 100, 25, 125 ஆண்டுகள் தேவரீர் அவதரித்து முடிந்து விட்டது. புறப்படுவதற்கு நேரம் வந்து விட்டது. ததா ஸ்வதாம பரமம் விசஸ்வயத் யதி மன்யசே ச லோகான் லோகபாலான் நப்பாகி வைகுண்ட கிங்கராத். தேவரீருக்கு களம்மணம்ங்கிற திருவுள்ள இருந்தால் எப்படி சொல்கிறார் பாருங்க. இவர் வந்து 125 ஆகிடுத்து, நாங்கள் கேட்ட காரியம் முடிஞ்சு போச்சு, நீ திரும்பி போகலான்னால் உங்கள் காரியம் முடிஞ்சதுன்னா நீர் போய்ட்டு வரும். எனக்கு இப்போ போகிறதுக்கு எண்ணம் இல்லைன்ட்டார்னா அந்த குற்றம் நமக்கு வந்துடுமே. நாங்கள் பிரார்த்தித்தது முடிஞ்சுது, எங்களுக்குன்னு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. தேவரீர் எப்படி திருவுள்ளமோ பார்த்துக்கா, இப்படி தான் சொல்லணும். அதை போல பிரம்மா சொன்னார், ஆமாம்மா எனக்கும் கிளம்புறதுக்கு தான் திருவுள்ளம் என்று பெருமான் சங்கல்பித்தார். அவதாரித்தமே தன்மே யதார்த்த விபுதேஸ்வர கிருத்தம் வ காரியமகிலம் பூமேர் பாரோவதாரிதா இதானீம் நாச ஆரப்தா குலஸ்ய த்விஜசாபதா யாஸ்யாமி பவனம் பிரம்மன் ஏததந்தே தவானக. நாடகத்தை தொடங்கியாகிவிட்டது. எல்லாம் த்விஜசாபம், பிராமண ரிஷிகளுடைய சாபத்தாலே புறப்படுறதுக்கு நேரம் வந்துவிட்டது. நடக்கும், காத்து கொண்டிரு என்று பிரம்மாவிடத்தில் சொல்லிட்டார். உத்தவர் விழுந்து வணங்கி, ந வஸ்தவ்யம் துவயைவேக மயா த்யக்தே மகீதலே ஜனஹா அதர்ம ருச்சிஹி பத்ர பவிஷ்யதி கலௌ யுகே. இனிமே நீர் இந்த லோகத்தில் இருக்க வேண்டாம் என்று உத்தவரை பார்த்து கண்ணன் சொல்கிறார். நான் கிளம்பி போன பிற்பாடு அதர்மத்தில் எல்லாருக்கும் ருச்சி வந்துடும். சத்தியம், தானம், தபஸ், சௌச்சம் இதிலெல்லாம் எண்ணம் இருக்காது. ஆனால் நீர் இடத்த விட்டுடும், இங்கே இருக்க வேண்டாம், நானே இங்கேருந்து பட போகிறேன். யாருமே துவாரகையில் இருக்க போகிறதுலே எல்லாருமே தாண்டி வந்துட போகிறா. அதனால் நீரும் கிளம்பி போய்விடும்னு கண்ணன் சொல்கிறார். தொந்து சர்வம் பரித்தியஜ்ய ஸ்நேகம் ஸ்வ ஜனபந்துஷு மையாவேஷ்ய மனசம்யக்கு சமதிருக்கு விசரஸ்வகாம். உங்கள் மனசை கொண்டு என்னிடத்தில் சமர்ப்பித்து மை சர்வாணி சம்யம்ய மற்ற எல்லா காரியங்களையும் எங்கிட்டே சம்பிரிச்சிடும். கந்தமாதன பர்வதம்னு பேர் பதரிகாசிரமத்துக்கு. அந்த இடத்துல போய் தபஸ் பண்ணி கொண்டிரும்னு கண்ணன் சொல்கிறார். தஸ்மாத் யுக்த இந்திரிய கிராம யுக்த சித்த இதம் ஜகத் ஆத்மனீக்ஷஸ்வ விததம் ஆத்மானம் மை யதீஸ்வரே. ஆத்மாவில் புத்தியை செலுத்தும், எங்கிட்ட புத்தியை செலுத்தும், உலகத்தை பார்த்து கலங்கிறத நிறுத்தும். உலகம் இப்படி தான் இருக்கும், அதை என்னைக்கு சரிப்படுத்தணுமோ நான் படுத்திப்பேன். உம்மை வந்த காரியம் முடிஞ்சுதா, நீர் தியானத்துக்கு போ என்று கண்ணன் சொல்லுகிறார். உத்தவர் பிரார்த்திக்கிறார். தியாகோயம் துஷ்கரோ பூமன்னு காமானாம் விஷயாத்மபிகி சுதராம் துவயி சர்வாத்மன்னு அபக்தைரிதி மே மதிஹி. உலகத்து விஷயத்தில் பற்ற துறக்கிறதுக்கே முடியல, நல்ல வேளை அதை துறக்க வச்சு உங்ககிட்ட ஆசையை வளர்த்துட்டேன். உங்ககிட்டையும் ஆசையை விட்டுடுன்னு சொல்கிறியே, இது முடியுமா? தியாகம் வேணும், வைராக்கியம் வேணும். எதில்
ஏதோ பந்து மித்திரர்கள் உலக இன்பம் அது இது தியாகம் பண்ணணும்னா சரி, கண்ணனையும் தியாகம் பண்ணணும், கண்ணனிடத்துலையும் வைராக்கியம் வேணும். நம்ம பாட்டுக்கு போய் மோட்டு வேலையை பார்த்துன்னு ஹிமாச்சலத்தில் உட்காந்துருக்கணும்னா அது எப்படி ஒன்றை நான் விட்டுட்டு போக முடியும்? இதுக்கா இத்தனை தூரம் பக்தி வளர்ந்ததுன்னு கேட்கிறார். அப்போ பகவான் சொல்கிறார், பிராயேண மனுஜா லோகே லோகதத்துவ விசக்ஷணாக சமுத்தரந்தி ஆத்மானம் ஆத்மைவ அசுபாஷயாத். அவனவன் தன் மனசால தான் தியானித்து தன்னை வசத்திக்கணும். யாரும் எங்கிருந்து வரமாட்டா. தன்னிறைவு பெற்ற நாடுன்னு ஒன்று சொல்கிறா தெரியுமா? இந்த கிராமம் தன்னிறைவு பெற்றது. அது ரொம்ப இப்போ மாறிப்படுது. எதுக்காக இருந்தாலும் சுகபோகங்கள் அதிகமாக தேவைப்பட்டதுனால் கிராமத்துக்குள்ளே அது கிடைக்காது. வாழறதுக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் கிராமத்துக்குள்ளேயே இருக்கும். தண்ணீர், நிலம், நீர், தீ, கால், மண், இது எல்லாம் வரைக்கும் அங்கங்கே கிடச்சிடும். இதை தாண்டி நம்ம என்னென்னோ வசதி வாய்ப்பு வேணும்னு சொல்கிறோம் பாருங்க, அப்போ தான் கிடைக்காது போகும். எப்படி சுவாமி சொல்ல முடியும்? இந்த பந்தலெல்லாம் இங்கேயே கிடைக்குமா தெரியாது. இந்த விளக்கு ஜோடனை அது இதெல்லாம் வச்சுருக்கோம். அது பார் உமக்காக கொண்டு குழு குழுன்னு பின்னாடி காற்றுக்கு வேறு வச்சுருக்கோம். இதெல்லாம் எங்கள் கிராமத்துக்குள்ளே கிடைக்குமா? வெளியிலேருந்து வந்தால் தானே நாள். இது இத்தனை வேணும்னு ஆரம்பித்தா தானே வம்பு. இதெல்லாம் வேண்டாம். பிரசாதம் இருக்குது, புஸ்தகம் இருக்குது, கேட்குறதுக்கு காது இருக்குது, சொல்கிறதுக்கு தொண்டை இருக்குது, கண்ணன் எப்பவும் தோ பக்கத்துலேயே இருக்கார், இடம் இருக்குது. இதெல்லாம் இல்லாட்டா என்ன? இப்போ இருந்தால் தானே சுவாமி. இதெல்லாம் இல்லாத நடந்திருக்குமானால் யோசிச்சு பாருங்க, நடக்காதான்னு. தாராளமாக நடக்கும். இல்லையே, எங்களுக்கெல்லாம் காது கேட்கணுமே, நாங்கள் இந்த கடைசி வரைக்கும் உட்காண்டிருக்கோம், இதை ஒன்றை வச்சா தானே உங்கள் எல்லாருக்கும் காது கேட்கும்னால் இது இத்தனையும் விட்டுட்டு தைரியமாக சொல்ல ஆரம்பித்திருந்தால் நிச்சயமாக கடைசி வரைக்கும் காது கேட்கும். சஞ்சய் சச்சரவு ஒரே சந்தடி. இதனால தான் பாதி காது கேட்காத போகிறது. மேலும் சொல்கிறவருக்கும் யோகம் குறையிறது, கேட்குறவாளுக்கு யோகம் குறையிறது. அந்த யோகம் இருந்திருந்தால் 1000 பேர் உட்கார்ந்தாலும் இது இல்லாட்டாலும் கேட்டுட்டு தானே இருந்தது. ஏன் துவாபர யுகத்தில் இதெல்லாம் கதையை படித்தது இல்லையான்னு? ராமாயணம் இல்லையா? கிருத்தயுகத்தில் ராமாயணம் இல்லையா? எந்த யுகத்திலும் உண்டு. ராமச்சந்திரனுக்கு முன்னாடியும் போன சதுர்யுகத்தில் ராமன் உண்டு. எப்போவுமே ராமாயணம் உண்டு. 1000 பேர் கேட்டது இல்லையாண்ணா? 15000 பேர் கேட்டிருப்பா. எத்தனையும் கேட்டிருப்பார்கள். நாம் நினைக்கிறோம் இது இல்லாட்டா நடக்காது, அது இல்லாட்டா நடக்காதுன்னு. அதெல்லாம் நமக்கு வேண்டிய வாழ்க்கை சுகபோகங்கள் வளர வளர எல்லாரையும் சார்ந்தே தான் வாழ்ந்தாகணும். தன்னிறைவாக இருந்துவிட்டால் அதுக்கு நேர் உதாரணம் எது தெரியுமா? ஒரு உடல், அதுக்குள்ளே ஒரு ஆத்மா, அதுக்குள்ளே ஒரு பரமாத்மா. அந்த உடலை சுற்றி இருக்கிற சின்ன உறவுக்காரர்கள் வட்டம். அவர் இருக்கிற இடத்துல நிலம், நீச்சு, காற்று, மழை, அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் தனித்தனி லோகங்கிறார். அவனவன் தன்னிறைவு பெற்றவன். இதை தாண்டி அந்த நிறைவில்லாமல் எல்லாரையும் நாம் சமாதானப்படுத்திண்டு எல்லாரையும் எதிர்பார்த்திருந்து மனிதன் என்பவன் ஒரு சமுதாய விலங்கு இப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதி வச்சுண்டு அதனால் எல்லாரையும் நம்பியிருக்கேனால் யாரையும் நம்பி யாரும் இல்லை. அவனவன் உள்ளே இருக்கிற ஆத்மாவை நம்பிட்டு இருந்திருக்கான். இந்த தன்னிறைவை விட்டு கொடுத்துட்டு தான் எங்கேயோன்னு தவிச்சுட்டு இருக்கும். அவரவர்கள் தன்னிறைவு. முதல்ல இந்த நோய் தொற்று வருமா? அந்தந்த கிராமத்துக்குள்ளே கதவு பூட்டி வச்சுனோன்னா எந்த நோய் தொற்று எங்கே வரப்போகிறது? இன்றைக்கி என்ன பயம்? ஏதோ ஒரு நாட்டினுடைய மூலையில் 4 பேருக்கு நோய்ங்கிறான். அடுத்த நிமிஷம் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் ஒருத்தர் பயப்படுறார். சுவாமி நகந்தா கடல் இவ்வளோ தான் இருக்குது, அவன் எங்கேயோ மேற்கத்தி நாடில் வந்திருக்குனால் வந்துடும் சுவாமி, 4வது நாள் பாரு இங்கே இருக்குமா இல்லையாங்கிறான். இது எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்ததுன்னா ரொம்ப தூரம் தன்னிறைவை மாற்றி பிறர் நிறைவு இது அது இது போய்த்தான் ஆகணும்னு பிடிவாதம். யாராக இருந்தாலும் பறந்து தான் ஆகணும். அதை எப்படி நீ மூடுவேனால்? ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து எந்த ஊர்லேயோ உலகத்துலேயோ ஒருத்தன் உட்காண்டிருக்கான். அவன் திரும்பி தான் வர வேண்டியிருக்கு. வந்தால் பரீட்சை பண்ணிருக்க முடியுமா? யார் இடத்துலையோ வருது. வந்தால் இவர் காய்கறி வாங்க போகிறார். தம் வீட்டு தோட்டத்தில் காய்கறி இருந்தால் வாங்க போகிறா? தன்னிடத்தில் கிணறு இருந்திருந்தா தண்ணீருக்கு இன்னொரு இடத்துல போகிறா? இப்படியே தான் சுற்றி தன்னிறைவு படுறது. ஆனால் தன்னிறைவுக்குத்தான் பகவான் சிருஷ்டிச்சிருக்கார். சரீரம், ஆத்மா, ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா. இது சரியான தன்னிறைவு திட்டம். இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் ஒன்றை விடணும், ஒன்றை பிடிக்கணும். 6 சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, தப்பாகவே புரிஞ்சுக்காதீங்க. சாப்பிட வேண்டாம், தூங்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அடிப்படையை தாண்டி சுகம் தேக சுகம்னு பார்க்க ஆரம்பித்தால் அப்போ எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் எதிர்பார்த்து தான் ஆகணும். ஆபத்தை விலைக்கு தான் வாங்கியானும். வேண்டாமேங்கிறதுக்கு தான் கண்ணன் உத்தவர் இடத்துல சொல்லிட்டு இருக்கார். அப்படித்தான் தன்னிறைவோடு இருக்கணும். ஆனால் அதுக்குன்னு கூட இருக்கிற பகவானையே விட்டு கொடுத்துட்டா தன்னிறைவு வேணும், ஆத்மா மட்டும் போரும்னால் அப்படி இல்லை. பரமாத்மா இல்லாமல் ஆத்மா இருக்க முடியாது, ஆத்மா இல்லாத அவர் இருக்க முடியாது. அப்படித்தான் நாராயணம் நரசகம் சரணம் பிரபத்யே ஆத்மனோ குருராத்மைவ புருஷஸ்ய விசேஷதः யத் பிரத்யக்ஷ அனுமானாபியாம் ஸ்ரேயோசா அனுவிந்ததே. இந்த இடத்துல உமக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். யது மகாராஜா அவதூத சந்நியாசி இடத்துல பேரினார்.
சுற்றி இருக்கிறத பார்த்தே குருக்களை வச்சு நீ நிறையா கற்றுக்கலாம், நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எங்கேயோ படிக்க போகணும்னே இல்லை. வெளியில் போனால் சூரியன் இருக்குது, ராத்திரியானால் சந்திரன் வரும், காற்று வீசின்னு இருக்குது, பூமியை பார்த்தா ஒன்று தெரிஞ்சுக்கலாம், அது ஒரு குளவி கூடு கட்டிருக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், இதோ பக்கத்தில் ஒரு பாம்பு ஓடுறது என்னன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இது ஒவ்வொன்றையும் பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன்றார். எனக்கு 25 குருக்கள் இருக்காளாம். மகாராஜா எது மகாராஜா கவலையிலே இருக்கான், ஒரே பொறுப்பு, எல்லாம் ஒரே கவலை. ஆனால் இந்த அவதூத சன்னியாசி ஒரு கவலை இல்லை, அவர் பாட்டு நிம்மதியாக இருக்கார். எல்லா சொத்தும் எங்கிட்ட இருக்கே, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் மொத்த கவலையும் படுறேனே, நீர் கவலையே படலை என்னால் உங்கள்கிட்ட சொத்து இருக்கிறது தான் தப்புன்னுட்டார். அப்போ சொத்தே இல்லாட்டா நான் ராஜாவாக இருக்க முடியாது என்னால். ராஜாவா சொத்து இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அந்த சொத்து எங்கிட்ட இருக்கேன்னு நினைக்கிறது தான் ஆபத்து. சொத்து இருக்குது, என் சொத்து இல்லைன்னு நினச்சிக்கோ, தானே மாறிடும். பல விஷயம் நம்ம நினச்சிக்கிறதுல தான் இருக்குது. கண்ணன் திரும்ப திரும்ப நீ கர்த்தா இல்லை, கர்த்திருத்த புத்தி தியாகம் பண்ணுங்கிறார். மமதா தியாகம், பல தியாகம், கர்த்திருத்த புத்தி தியாகம். தியாகோகி புருஷவியாகிர திரிவித சம்பிரகீர்த்திதா, 3 வித தியாகங்களை பண்ணுன்னு சொல்கிறார். அர்ஜுனன் கேட்டான், அது என்னது கர்த்தா இல்லைன்னா என்ன செய்யணும் சொல்கிறேன். சண்டையை நீ தான் போடணும், ஆனால் நீ சண்டை போடலன்னு நினைக்கணும். சண்டை போட்டதனுடைய பயனை ஆசைப்படவே கூடாது. இந்த சண்டை இதனால் எனக்கு இது கிடைக்கும் என்று நினைக்கவே கூடாது. இது என்னுடைய சண்டை நினைக்கவே கூடாது. கோபத்தோட சண்டை போடவே கூடாது. அர்ஜுனன் இத்தனையும் பண்ணுறதுக்கு நான் சண்டையே போடாத இருக்கேனேன்னா, சண்டை நீ தான் போடணும், ஆனால் நீ போட்டே நினச்சக்கூடாது. சண்டையினுடைய பலத்தில் ஆசை வைக்கக்கூடாது. இந்த சண்டை என்னோடதுன்னு நினைக்கக்கூடாது. சுவாமி இதெல்லாம் இல்லாட்டா சண்டையே போட வராது, என்னால் போடணுங்கிறார். அந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மாதே சங்கா அஸ்து அகர்மணி. கர்மாவை செய்யறதுல தான் உனக்கு விருப்பம், கர்மத்தின் பலத்தில் ஆசை வைக்காதே, இது என்னோட கர்மம் நினைக்காதேன்னால். அவர் கர்மாவை பண்ண வேண்டான்னு சொல்லவே இல்லை, அதை நீ பண்ணேங்கிற எண்ணத்தை விடு. பலது நம்ம பண்ணுவோம், ஆனால் எந்த எண்ணத்தோடு செய்கிறோம்? உட்காந்து கேட்டுருக்கோம், இங்கேயே உட்காண்டிருக்கிறச்சே புத்தி எங்கேயோ ஒரு சுத்து உலக நாடுகள் முழுக்க போய்ட்டு வந்துடும். உங்கள் பொண்ணு வீட்டுக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்கு, ஓரகத்தி வீட்டுக்கு, வீட்டில் இருக்கிறச்சே அவளை பற்றி நினைக்க மாட்டோம், வம்பு. இங்கே வரச்சே தான் எல்லா ஞாபகம் வரும். ஒரு தரம் ஓன்னு சுற்றிட்டு எல்லாம் திரும்பி வரும். யாத்திரை கூண்டு போயிருப்போம், உட்காந்து பெருமாளை சேவின்னு சொல்லச்சே என்ன சேவிச்சேன்னு கூட்டு வீட்டில் இருக்கிறவளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாள். வீட்டுக்கு போகிறச்சே அவள்கிட்ட பேசியிருக்கணும்னால் இல்லை அங்கே சண்டை, அதனால தான் இங்கேருந்து பேசுகிறேன்னுவான். அப்போ வந்த இடத்துல ஒழுங்காக பெருமாளை செய்ய மாட்டியா, இப்படி எங்கேயோ போயிடும். இங்கே உட்காண்டு எங்கேயோ நினைக்கிறது. இதே சமயத்தில் சாப்பாடு, இன்னி சாப்பாடு சாப்பிட்ணும்னா உழைச்சி தான் ஆகணும்னு எத்தனையோ பேருக்கு தேவை இருக்கலாம். அவர்கள் மூட்டை தூக்கி கொண்டிருக்கலாம். அங்கே உட்காண்டு எனக்கு தெரிஞ்சவா ஒருத்தர் நீ பாகவதத்துக்கு போயிருக்கார், நானும் போயிருக்கணும், போக முடியலையே, என் நிலைமை அப்படி இருக்குது. ஆனால் அங்கே நடந்துட்டு இருக்குமேன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான் பாருங்க, பெருமாள் அவங்ககிட்ட போயிடுவார். நாம் இங்கே உட்காந்து எங்கேயோ புத்தியை சுத்த விட்டுருந்தால் நன்னா உட்காருன்னு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சுடுவார். ஒன்றும் தப்பே செய்ய மாட்டார். நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக பிரசாதத்தை கையில் வாங்கிட்டு போவோம். ஆனால் உள்ளே இருக்கிறவர் உண்மையாக நடந்துட்டாரானால் நீ பிரசாதத்தை கேட்டு வந்தே பிரசாதத்தை வாங்கிட்டு போ, நான் இல்லைன்னு சொல்லலையே. நீ எத்தை கேட்டு வந்தாயோ அத்தை பெற்று போவாய்ங்கிறது அவருடைய கொள்கை. ஜாகிரதையாக இருக்கணும். அப்படி இப்படி கரணம் தப்பினோன்னா தப்பு தான், ஆனால் சுலபமான விஷயம். இதில் ஒன்றும் கட்டம் இல்லை. உண்மையாக நடந்து கொள். பகவானுக்குத்தான் நீ அவனுடைய சொத்து, அவன் தொண்டன்னு தெரிந்து நடந்து கொள். இதுக்கு மேலே தன்னடையே மற்றதெல்லாம் நம்மக்கிட்ட வந்துடும்.